வீடியோ எங்கப்பா இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. வெல்கம் டு பெட்டா ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஃபார்ம் டூர் தான் காட்ட போகிறோம். ஸோ ஃபார்ம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு வீடியோ போட்டதுக்கப்புறம் ஃபார்ம் வீடியோ எதுவுமே போடல. இதோ உங்களுக்காக. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. ஆமாங்க, இதுதான் அந்த ஸ்பெஷல் ஐட்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைஸ். ஸோ நம்ம கப்பி எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து நம்மக்கிட்ட வந்த ஃப்ரைஸ் எல்லாமே இது தான். எல்லா கப்பீஸ்லேயும் இப்போ 60 to 70 ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டார்க் நைட் ட்ராகன் மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது. இல்லைங்கிறப்ப ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, மனப்பாடம் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த ஃபஸ்ட்டு ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோய். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ கோய் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த ஹெட் பாப் கலர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட சேல்க்கு இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு மார்க்கெட் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எப்போவுமே கப்பி வெரைட்டியில் ஒரு மார்க்கெட் வந்துட்டு இந்த ஃபுல் கோல்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் காப்பாற்றுறது தான் நமக்கு ரொம்ப டாஸ்க்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டில். பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஃப்ரை கவுண்ட் இருக்குது. ஒரு 60 to 70 ஃப்ரை கவுண்ட் இருக்குது. 2 ட்ரியோ பேரண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஜாவா ரெட் ஃபீமேல். இதோட மேல் வந்து நம்ம கொண்டு வந்தப்பே அவுட் ஆயிடுச்சு. ஆனாலும் இது எப்படியோ ஒரு 60லேருந்து 70 குட்டி போட்டுச்சு, எப்படின்னு தான் தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஸ்ரீலங்கன் ஸ்னோ ஒயிட் இது இருக்குது. ஸோ இது வந்துட்டு மேல் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ஒயிட் கலர்லேயும், ஃபீமேல் வந்து ஒரு மாதிரி கோல்டு கலர்லேயும் வரும். இது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது ரீசெண்ட் டைமில் சேல் கூட போட்டிருந்தோம். இது ஒரு 60 பேர் இருந்துச்சு. 60 பேருமே இப்போ வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு பேர் தான். ஸோ இதை வச்சு தான் அடுத்த ப்ரீடிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ அதுக்கு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூன் இதுவும் வந்து குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பார்க்கவே ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கும். அண்டு இதுவும் ஃபுல் பிளாக்கும் ஒரு மாதிரி சேமாகவே இருக்கும். அதுதான் ஏன்னு தெரில. அண்டு மேல் பார்த்திங்கன்னா ஏதோ ஃபீமேல் கிட்ட பெரிய கடியாக வாங்கியிருக்கும் போல். அதோட டெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இனிமேல் வந்துட்டு மேல் எப்படியும் ஃபீமேல் கிட்ட போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய டெயில் டேமேஜ் ஒன்று இருக்குது. அடுத்து என்னோடய பர்சனல் ஃபேவரட்னே சொல்லுவேன், பர்பிள் பெரி. ஸோ இந்த பர்பிள் பெரி வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக சேல் ஆகிட்டுருக்கு. இவனுங்க வந்துட்டு ஒரு மாதிரி டெய்ல் அண்ட் ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா டம்போ தான் இது வந்துட்டு. ஆனால் பயங்கரமாக டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா போதும், இதோட டான்ஸ் வந்துட்டு ஸ்டாப்பே ஆகாது. எப்போவுமே ஒரு மாதிரி வைப் மோட்லேயே நம்ம டேங்க்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. அடுத்து இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ஒயிட். அண்டு இவனுங்களை வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏஎஃப்ஆர் தெரியும். ஆல்பினோ ஃபுல் ரெட் வந்துட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு கப்பி. பட் இவனுங்க வந்து ஏஎஃப்டபிள்யூ ஆல்பினோ ஃபுல் ஒயிட்டுன்னு சொல்லுவானுங்க. இவனுங்க ஒரு சரியான ப்ரீடிங் மிஷினுங்க. இவனுங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 month 1.5 month தான் இருக்கும். எவ்ரி 1 week கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 to 40 ஃப்ரைஸ் வந்துட்டு இப்போ எடுத்து நியர்லி வந்து என்னோடய ஃப்ரை டேங்க்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ஃப்ரைஸ் கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு இவனுங்க பண்ணி வச்சுருக்கானுங்க வேலையை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் க்ரௌன் டெயில் பீட்டாக வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு க்ரௌன் டெயில் நல்லாவே தெரியும். பட் கப்பியில் க்ரௌன் டெயில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. ஸோ இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கரண்ட் ஷாக் அடித்த மாதிரியே இருக்கும் இவனுங்களோட டெயில்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா. ஸோ அது ஒரு மாதிரி வியர்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இவனுங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சீன் எனக்கு எப்போவுமே ஞாபகம் வரும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவன் ஃபுல் பிளாக்கு. எப்பவுமே நமக்கு வந்துட்டு புடிச்ச ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லணும்னா, இந்த ஃபுல் பிளாக்க சொல்லுவேன். ஏன்னா, இவனுங்க ஒரு மாரி வைப்ரண்ட்டா இருப்பானுங்க. நல்லா ஆக்டிவா இருப்பானுங்க. இந்த டைம் லைட்டா ப்ளூ ஷேட் வந்துச்சு. மேபி அது லைட்டோட எஃபெக்ட்னாலன்னு நெனைக்கிறேன். பட் ரொம்பவுமே ஒரு அ என்ன சொல்றது? ஒரு எக்ஸைட்டடான ஒரு கலர்ஃபுல் கப்பினா இத தான் நான் சொல்லுவேன். ஸோ இவன் தாங்க நம்மளோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட் டார்க் டிராகனைட். இவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே இவனோட டெயில் பேட்டர்ன், பாடி பேட்டர்ன், அதுக்கப்புறம் இவனோட டம்போ ஃபென்ஸ், கலர் பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாட்டிக்காக இருப்பான். ஸோ இவனை பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்ம்ஸில் இருக்கிற ஃபிஷ். அண்ட் இனிமேல் வர அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.